ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகு காய போட்டு அது என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். மிளகெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கெல்லாம் கொஞ்சம் பறிச்சாச்சு. மீதி மிளகு இப்போ பறிச்சிட்ருக்குறாங்க. எவ்வளோதான் நம்ம மிளகு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுங்களா? அவ்வளோ வேலையும் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம விற்கிறதுக்கு நம்ம படுற பாடு இருக்குது பாருங்கள். நம்மளோட விவசாயிகளோட நிலமை அதுதாங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மளுக்கு அதுக்கான விலை கிடைக்கிறதே கிடையாது. ஸோ அப்போ அதுதான் இங்கே எவ்வளோ வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டு பாருங்கள், உங்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போ மிளகு கொஞ்சம் பறிச்சாச்சு. பறித்தது மட்டும் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு அதை நாங்கள் இப்போ அப்படியே காய போட்டாச்சு. காய போட்டது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு சில குச்சியெல்லாம் வரும். மிஷினில் நம்ம அரைக்கும்போது எப்படியா இருந்தாலுமே குச்சி கொஞ்சம் கொஞ்சம் எப்படி வந்துடும். அந்த வந்த குச்சி எல்லாத்தையுமே நம்ம ஓரளவுக்கு எல்லாத்தையுமே எடுக்கணும். அதை இப்போ காய போட்டுட்டு என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, விளக்கமாறு வச்சு அந்த குச்சியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த குச்சி எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா இருக்கும். நம்ம ஒவ்வொன்றா இப்போ எடுத்துகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமாறு வச்சு நான் கூட்டி அதை ஃபுல்லாகவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ நம்ம அது ஃபுல்லாக அந்த குச்சி ஃபுல்லாகவே ஓரளவுக்கு இப்படி காய போட்டுட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம அடுத்தது ஃபுல்லாக நல்லா காய்ஞ்சி நல்லா பிளாக் ஆயிரும். இது ஒரே நாளில் காய போடணுமா அப்படின்னா கிடையாது. இப்போ இது நான் ஃபஸ்ட் நாள் காய போட்டிருக்கேன். ஃபஸ்ட் நாள் காய போட்டுட்டு அதை அடுத்த நாள் காய போடாமல் நாங்கள் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கட்டி வச்சுருவோம். கட்டி வச்சுட்டு ஒரு நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் 3ஆவது நாள் காய போடணும். 3ஆவது நாள் காய போட்டு திரும்ப 2 நாள் காய்ஞ்சா போதுமா அப்படின்னா கிடையாது. திரும்ப 2ஆவது நாள் 3ஆவது நாள் காய போட்டுட்டு திரும்ப அதுக்கு அடுத்த நாள் காய போடணும். இப்படி மிளகு நல்லா காய போடணும். அதாவது மேக்ஸிமம் நல்லா வெயில் அடிச்சுது அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3 நாளில் காய போட்டு எடுத்துடலாம். அது அப்படி கொஞ்சம் வெயில் கொஞ்சம் லைட்டாக தான் இருந்தது, கொஞ்சம் வெயில் நம்மளுக்கு பத்தலை, மிளகு கொஞ்சம் இன்னும் காய்ச்சல் பத்தலை அப்படின்னா திரும்ப நாங்கள் திரும்ப இன்னொரு நாள் காய போடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மிளகு காய போடுறதே நாங்கள் 4 நாள் காய போடுவோம். 4 நாளைக்கு காய போட்டால்தான் அந்த மிளகு நம்மளுக்கு நல்லா காய்ச்சல் கரெக்டாக இருக்கும். அந்த மிளகுனுடைய காய்ச்சல் அதுக்கப்புறம் நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி தான் நாங்கள் இந்த வேலையை செய்வோம். இப்போ பாருங்கள், இந்த குச்சியை ஃபுல்லாகவே எல்லாம் அரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த அரித்து எடுத்துகிட்டு வந்ததில் பார்த்திங்கன்னா மிளகு இருக்கும். நான் அதை ஏன் அப்படி எடுத்துகிட்டு இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த குச்சியில் எல்லாமே இன்னும் 1, 2 மிளகு எல்லாமே இருக்கும். அந்த மிளகு எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக இந்த ஒன்றா இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா எடுக்கணும். அப்படி அதில் எடுத்தேன் அப்படின்னா ஒரு 100 கிராம் மிளகு வரும். ஸோ இப்படி நாங்கள் அதாவது கொஞ்சமாக ஒரு 100 கிராம் மிளகா இருந்தாலுமே அதுக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுவோம். கஷ்டப்பட்டு அதை நம்ம எல்லாத்தையுமே எடுத்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம சுத்தமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்ருப்போம். நம்ம விவசாயிகள் நம்ம எவ்வளோ தான் வேலை செஞ்சு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம கஷ்டத்துக்கான அந்த விலை கிடைக்கிறதே கிடையாதுங்க. உண்மையிலேயே ரொம்ப அது வருத்தமாக இருக்குது. ஸோ நம்மள விவசாயி அப்படின்னாவே அதாவது நம்ம வேலை செய்கிறதுக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்றது கிடையாது. நம்மளுடைய நாட்டினுடைய முதுகெலும்பே இதுதான், விவசாயம்தான். ஸோ அப்படி நம்ம என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம இந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும். நம்மளுக்கு விலை கிடைக்கலையே அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய காட்டில் விளைஞ்ச விளைச்சலை நம்ம என்ன பண்ண முடியாது, வீசவும் முடியாது. ஸோ அப்படி தாங்க இது பாருங்கள், உங்களுக்கு இந்த மிளகுல பாருங்க ஒவ்வொன்றா அந்த குச்சியில் ஒவ்வொன்றா இருக்குது பார்த்திங்களா மிளகு, அது எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து அது எல்லாத்தையும் இப்போ இந்த குச்சியில் இருக்கிறது எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்தேன்னா ஒரு 100 கிராம் வரும். அந்த 100 பச்சையில் 100 கிராம் வரும் அப்படின்னா நான் காய வச்சேன்னா கிட்டத்தட்ட கம்மியாக தான் வரும். இப்போ நான் ஒரு 30 கிலோ பச்சை மிளகு 30 கிலோ ஒரு 40 கிலோ பச்சை மிளகு நான் காய போடுறேன் அப்படின்னா எனக்கு மொத்தம் 4 நாள் காய போடணும்னு சொல்லியிருக்கேன் பார்த்திங்களா, அந்த 4 நாள் காய போட்டேன்னா அந்த 40 கிலோவில் எனக்கு 10 கிலோ தான் எனக்கு வரும். அதாவது 4ல் 1 பங்கு தான் எனக்கு மிளகு காஞ்சதுன்னா கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும். டாட்டா, பாய்.